அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாயே அருள் நிறைந்த மாமரியே அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே அம்மா 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 அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே தந்திடும் விடி வெள்ளியே இருளே சூழ்ந்திடும் வேளையிலே விடியல் தந்திடும் விடி வெள்ளியே அகோர போர் முழங்கும் வேளையிலே அமைதியை தந்திடும் அருளொளியே அகோர போர் முழங்கும் வேளையிலே அமைதியை தந்திடும் அருளொளியே எம் வாழ்வினில் மொழியேற்றும் சுடரொளியே அம்மா 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 அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை.
உமது ஆட்சி வருக. இறை இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, இன்றைய வழிபாடு நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசுவே சொல்லித் தருவதாக அமைந்துள்ளது. அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் ஜெபங்களுக்கெல்லாம் சிறந்த ஜெபம், எல்லோருக்கும் ஏற்றதாய் அமைந்த ஜெபம். இஜெபத்தின் முதற் பகுதி இறை புகழ்ச்சி, இறை சார்ந்தவை. அடுத்த பகுதி இம்மன்னகம் சார்ந்தவை. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், ஏற்ற தாழ்வுகள் கூடாது என்பது. அடுத்து இருப்பவர்களை மன்னிப்பதால் நமது குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்பது. இறுதியாக தீமை அனைத்திலிருந்தும் நம்மை இறைவன் காப்பார் என்ற நம்பிக்கை நிறைந்த மன்றாட்டு. ஆம் அன்புக்குரியவர்களே, இறை ஆட்சி இம்மண்ணில் மலர உண்மை, அன்பு, நீதி உலகில் உலாவர இறை வேண்டலில் இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அகமகிழ்வோம், அக்களிப்போம். அன்புக்குரிய இறைமக்களே, இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தஞ்சாவூர் மறைமாவட்டம் தச்சங்குறிச்சி பங்கு புனித விண்ணேர் பண்ணை ஆலய இறைமக்கள் மாதா தொலைக்காட்சி இறைமக்களோடு இணைந்து பவளை விழா ஆண்டிலே நம் பங்கில் திருப்பலி ஒப்பு கொடுத்து எல்லா மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மறை நிகழ்வுகளை சிறப்பாக கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்துவோம், மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, எங்கள் தகுதிக்கு நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பதை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்ற வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து கை கொடுத்தனர். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1, 2 மற்றும் 7 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, 14 ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவில்
நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆம், யூதர்களின் திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கு திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார். அந்த அருள்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். யூதர்களுக்கு அவர்களும் யூதர் அல்லாதோருக்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமென்று ஒத்துக்கொண்டோம். ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில் நான் முழு மனதோடு ஆர்வத்தோடும் ஈடுபட்டிருந்தேன். ஆனால் கேபா அந்தியோகியாவிற்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். அதாவது, யாக்கோப்பின் ஆள்கள் சிலர் வருமுன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார். மற்ற யூதர்களும் இந்த வெளிவேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர். இந்த வெளிவேடம் பர்னபாவை கூட கவர்ந்துவிட்டது. இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததை கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம், நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே, அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தை அழைக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு இளைஞன் ஒருவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது நைட்டில் அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல கடவுள் தோன்றி அவனை பார்த்து சொல்கிறார், மகனே, நான் உனக்கு ஒரு பணியை கொடுக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய வீட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த பெரிய பாறாங்கல் இருக்கு, அந்த பெரிய பாறாங்கல்லை நீ உன்னுடைய முழு வல்லமையோடு தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு. சொன்னது கடவுளாச்சே. அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சான். கடவுளில் ஏந்திரிச்சு அந்த கல்லை தள்ள ஆரம்பித்தான். தள்ள முடியல. 2ஆம் நாள் தள்ள ஆரம்பித்தான், தள்ள முடியவில்லை. 3ஆம் நாள் தள்ள ஆரம்பித்தான், தள்ள முடியவில்லை. 4 நாட்கள், 5 நாட்கள், 1 மாதமானது, 2 மாதமானது, 1 வருடமானது, 2 வருடமானது. கடவுள் கொடுத்த பணியை செவ்வனே செய்தான். ஆனால் 1 இன்ச்சு கூட அவனால் தள்ள முடியல. அவனுக்கு கடவுள் மேலே கோபம். இந்த தள்ள முடியாத இந்த பாறாங்கல்ல என்ன நகர்த்த சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி கடவுள் மீது கோபம் கொண்டான். ஒரு நாள் இரவு தூங்கி கொண்டிருந்த பொழுது மீண்டும் அவனுக்கு கடவுள் தோன்றினார். தோன்றியவுடன் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. கடவுளை பார்த்து காய்ச்சி முச்சின்னு கத்த ஆரம்பித்தான். அப்பொழுது கடவுள் அவனை பார்த்து சொன்னார், மகனே, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? தள்ள தான் சொன்னேன். உன்னை அந்த கல்லை நகர்த்த சொல்லலை. நான் எதுக்காக தெரியுமா அந்த கல்லை உன்னை தள்ள சொன்னேன்? இப்பொழுது உன்னுடைய கைகளை பாருனார். கைகளை பார்த்தான். தோலை பாரு, உன்னுடைய உடலை முழுவதுமாக பார் அப்படின்னா கைகளை பார்த்தான், தோள்களை பார்த்தான், கால்களை பார்த்தான், உடல் முழுவதையும் பார்த்தான். அவன் உடல் முழுவதும் ஒரு பாறாங்கல்லை போல உறுதியாக கடினமாக இருந்தது. கடவுள் அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னை தள்ள சொன்னேன் எதற்காக? நீயும் அந்த கல்லை போல உறுதி பெற வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொன்னாராம். இல்லைங்களா? அந்த தள்ளுதல்ங்கிற வார்த்தை கதை முக்கியம் இல்லை, இப்போ சொல்ல போகிறதான் முக்கியம். இந்த தள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் புஷ் அப்படின்னு அர்த்தம். புஷ் அப்படின்னு என்ன அர்த்தம்? தள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆன்மீக எழுத்தாளர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். புஷுக்கு என்ன ஸ்பெல்லிங்? PUSH. P pray, U until, S something, H happens. Pray until something happens. ஏதாவது ஒன்று நிகழும் வரை ஜபித்து கொண்டே இரு. ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் வரை மன உறுதியோடு நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டே இரு என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்று ஒரு ஆன்மீக எழுத்தாளர் சொல்லுகிறார். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கிறது. ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருப்பதுதான்
ஜெபம். இல்லைங்களா? ஜெபம்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஜெபம் வரும்? ஆண்டவர்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பட்டியலை அனுப்புவதுதான் ஜெபம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இல்லையா? ஜெபம் என்பது அது அல்ல. ஜெபம் என்பது எனக்கு இது கடவுளுக்கு தெரியும். இயேசுவே சொல்லியிருக்கிறார், உங்களுடைய தேவை என்ன என்பதை விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால ஜெபம் என்பது ஆண்டவரிடத்திலே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லுவது அல்ல ஜெபம். ஜெபம் என்பது என்ன? உள்ளத்தை திறப்பது ஜெபம், உண்மையை எடுத்து உரைப்பது ஜெபம். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இதோ நான், இவ்வளவுதான் நான், அவ்வளோதான் ஜெபம், முடிஞ்சு போச்சு. இதுக்கு பெரிய பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்லை. ஆண்டவர் முன்னால் என்னுடைய தேவையை அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவர் முன்னால் என்னுடைய குறைகளை எடுத்து கூறுவது, ஆண்டவர் இதுதான் நான், இவ்வளவுதான் நான் என்று எடுத்து கூறுவதான் ஜெபம் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு விவிலியத்தில் பல உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அன்னை கன்னிமரியாள் கானாவூர் திருமணத்திற்கு போயிருக்கிறாங்க. ஒரு குறை ஒன்று இருக்கிறது. அது என்ன குறை? ரசம் தீர்ந்து போய் விடுகிறது. இல்லையா? எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் அன்னை மரியாள் மட்டும்தான் இயேசுவிடத்தில் பரிந்து பேசுகிறாள். ரசம் தீர்ந்து விட்டது. அருமையான பரிந்துரை ஜெபம் அப்படின்னு பார்க்குறோம். அதே போன்று கல்வாரியில் இயேசுவோடு சேர்ந்து 2 பேரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இது நம்முடைய வரலாறு சொல்லுகிறது, ஒருவன் நல்ல கல்வன் ஒருவன் கெட்ட கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நல்ல கல்வன் லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களில் நம்ம வாசிப்போம். அந்த நல்ல கல்வன் இயேசுவை பார்த்து என்ன சொல்றான்? ஆண்டவரே இதுதான் நான், இவ்வளவுதான் நான், என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படிங்கிறத எப்படி அழகா சொல்றான். ஆண்டவரே நீ ஆட்சி உரிமையோடு வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். எல்லாருக்கும் முன்னாடி மோட்சத்துக்கு போனது அவனை தான் பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் அப்படின்னு அழகா சொல்றாரு. அப்ப ஜெபம் என்பது என்ன? உள்ளத்தை திறப்பது, உண்மையை சொல்வது, இதுதான் நான், இவ்வளவுதான் நான் என்று ஆண்டவரிடத்தில் எடுத்து வைப்பது. லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலும் வாசிப்போம். ஆண்டவராக இயேசு பரிசேயரும் வரி தண்டுபவரும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஓமையை சொல்லுவார். அந்த 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வரி தண்டுபவர் என்ன பண்ணுவார்? ஆலயத்தினுடைய அந்த கடைசியில் இருந்து ஏறெடுத்து கூட பார்க்காமல், வானத்தை ஏறெடுத்து கொடுக்க பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டு மார்பில் அடித்து கொண்டு என்ன சொல்லுவார்? ஆண்டவரே பாவி, நான் பாவி, என் மீது இரக்கமாயிரும். எவ்வளவு அருமையான பிரேயர் இயேசு சொல்லியிருக்கிறார் இல்லையா? இறைவனுக்கு ஏற்புடையவராகி வீட்டுக்கு சென்றவர் அந்த பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணார் அந்த வரி தண்டுபவர்? ஆண்டவரிடத்தில் உள்ளத்தை திறந்தார், உண்மையை சொன்னார். இதுதான் நான் ஆண்டவர், இவ்வளவுதான் நான் ஆண்டவர் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுதான் அருமையான ஜெபம். லூக்கா எழுதிய நற்செய்தி 1 அதிகாரத்தில் வாசிப்போம். அன்னை கன்னி மரியா. இந்த மாதம் அக்டோபர் மாதம் முழுவதும் ஜெபமாலை மாதமாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை கன்னி மரியாவை பார்த்து கபிரியேல் வானதூதர் சொல்லுகிறார், அருள்மிகு பெற்ற மரியே, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். உமக்கு பிறக்க போகிற அந்த குழந்தை தூயது. யாரால்? தூய ஆவியால் அந்த குழந்தை பிறக்க போகிறது. நீ இறைவனுடைய தாயாக மாறப்போகிறீர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தேகம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்று அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த 17ஆம் வசனத்தில் 37ஆம் வசனத்தில் வாசிப்போம். என்ன சொல்றாங்க? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்னவுடன் அன்னை கன்னிமரியாள் தன்னையே எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. உண்மையை சொல்றாங்க, உள்ளதை சொல்றாங்க. இதுதான் நான், இவ்வளவுதான் நான் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். இதோ ஆண்டவருடைய, சொல்லி முடிங்க, இதோ ஆண்டவருடைய அடிமை அப்படின்னு சொல்றாங்க. கபிரியேல் வானதூதர் என்ன சொல்றாங்க? கடவுளுடைய தாயாக மாற விருப்பமான்னு கேட்குறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவருடைய அடிமை அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு யூதனுக்கும் தெரியும் அடிமை வாழ்வு என்பது எப்படிப்பட்ட வாழ்வு என்பது அவங்களுக்கு நன்றாக தெரியும். அடிமை என்பவர்கள் யாரு? முகவரி இல்லாதவர்கள், கடமை உள்ளவர்கள், முகவரி இல்லாதவர்கள், விருப்பம் வெறுப்பம் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. எது கிடைக்குதோ அதை சாப்பிடணும், எதை கொடுக்குறாங்களோ அது உடுத்த வேண்டும், என்ன பணி சொல்லுகிறார்களோ எப்பொழுது சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். இதுதான் அடிமை வாழ்வு. யூதர்களுக்கு இந்த அடிமை வாழ்வு புதிது கிடையாது. எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்தார்கள், பாபிலோனில் அடிமைகளாக இருந்தார்கள். இயேசுனுடைய காலகட்டத்தில் ரோமியர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். இல்லைங்களா? அடிமை வாழ்வு என்பது அவர்களுக்கு புதிதல்ல. அன்னை கன்னிமரியாள் என்ன பண்ணுறாங்க? அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு தன்னையே தாழ்த்து கொள்கிறார்கள். இதுதான் உண்மையாக ஜபமாக நம்ம பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் ஆண்டவரிடத்தில் உண்மையான ஜபம் என்பது என்ன? ஆண்டவரே இதுதான் நான், இவ்வளவுதான் நான் என்று நம்ம உள்ளத்தை திறக்க வேண்டும். உண்மையை சொல்லுகின்ற பொழுது ஒரு அற்புதமான ஜபமாக மாறுகிறது.
இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு தனிமையான இடத்திற்கு சென்றார், ஜெபித்தார். சீடர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரை எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று கேட்கிறார்கள். இயேசு ஒரு அற்புதமான ஜெபத்தை சொன்னார் அப்படின்ட்டு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா, இயேசு இஸ் எ மேன் ஆஃப் ப்ரேயர். ஒரு ஜெபிக்கக்கூடிய மனிதராக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஜெபிக்கக்கூடிய மனிதர், வாழ்வின் முக்கியமான தருணங்களில் ஜெபித்தார். எப்பொழுதெல்லாம் துன்பம் வந்ததோ அப்பொழுதெல்லாம் ஜெபித்தார். அதே போல் எப்பொழுதெல்லாம் புகழின் உச்சிக்கு சென்றாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவராக இயேசு ஜெபித்தார் என்று நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். முக்கியமான தருணங்கள் லூக்கா எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவெல்லாம் ஜெபத்தில் ஈடுபட்ட அந்த ஆண்டவர் விடிய காலில் வர்றாரு. தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் அழைக்கிறார். சீடர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுள் 12 பேரை திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தார். முக்கியமான தருணம். ஏன்னா அந்த 12 பேரும் யாரு? மார்க் நற்செய்தியில் வாசிப்பது போன்று தம்மோடு இருக்கவும், சொல்லுங்க, நோய்களை குணப்படுத்தவும், நற்செய்தியை அறிவிக்கவும் அந்த 12 பேரையும் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? முக்கியமான தருணம். இயேசு உருமாற்றம் அடைந்த போது எப்பொழுது? ஜெபிக்கின்ற பொழுது உருமாற்றம் அடைந்தார். அதனால முக்கியமான தருணங்களில் இயேசு ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். அதை எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். புகழின் உச்சிக்கு இருந்தபோது பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார். இயேசுவை பார்த்து, நீர் விரும்பினால் நான் நலமடைவேன் அப்படின்னு கேட்குறார். இயேசு என்ன பண்ணுறாரு? நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை தொட்டு குணப்படுத்துகிறார். இயேசுவை பற்றி அவன் போகிற இடமெல்லாம் பரப்பிக்கிட்டே போகிறான். 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு என்ன பண்ணுறாரு? மக்கள் எல்லாம் இயேசுனுடைய பெயர் எங்கும் பரவியது. மக்கள் அனைவரும் நோயிலிருந்து விடுதலை பெறவும் அவர்களை சொல்வதை கேட்கவும் பெருந்திரளாக வந்தார்கள் என்று நற்செய்தியில் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் லூக்கா நற்செய்தியாளர் இப்படியாக சொல்கிறார். இயேசு என்ன பண்ணுறாரு? மக்கள் இல்லாத தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபித்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இயேசு ஆண்டவர் புகழின் உச்சிக்கு சென்றாரும் அதை விரும்பல, தனிமையாக சென்று ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். இயேசுவை பற்றிய தவறான புரிதல்கள் இருந்தாலும் இயேசு என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் லூக்கா எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 9 வசனங்களிலிருந்து வாசிப்போம். தொழுகை கூடத்தில் ஒருவனை, வலது கை சும்பிய ஒருவனை இயேசு ஆண்டவர் குணப்படுத்துகிறார். குணப்படுத்தியவுடன் அந்த பரிசேயர்களும் கேட்கிறார்கள், ஓய்வு நாளில் இவன் எப்படி குணப்படுத்த முடியும்? எப்படியாவது இயேசுவை தொலைத்து விட வேண்டும் என்று எண்ணினார்கள். அதே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறாரு? இயேசு தனிமையான இடத்திற்கு சென்றார். எதற்காக? ஜெபிப்பதற்காக. அப்போ இயேசுவினுடைய போதனை புதுமை வல்லமை மிக்கதாக இருந்தது. என்ன காரணம்? இயேசு ஜெபித்தார். யாரிடம் ஜெபித்தார்? இறை தந்தையிடம் ஜெபித்தார். அங்கிருந்தான் அவருக்கு அந்த ஆற்றல் கிடைத்தது அப்படின்னு பார்க்குறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை மையமாக வைத்து புனித அகுஸ்தினார் சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவார். இயேசுனுடைய அந்த திருத்தூதர்கள், சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்டது, ஆண்டவரே உங்களைப் போல நாங்கள் இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஒன்றை மட்டும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு எதை கேட்டாங்க அப்படின்னா ஜெபத்தை மட்டும்தான் கேட்டார்கள். இயேசு ஆண்டவர் செய்த புதுமைகள் அனைத்தையும், போதனைகள் அனைத்தையும் கேட்டவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புயலை அடக்கியதை பார்த்தவர்கள். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்ததை கண்டவர்கள். தொழுநோயை விரட்டியதை பார்த்தவர்கள், பேயை விரட்டியதை பார்த்தவர்கள், இறந்தவர்களை உயிர்ப்பிற்றி எழ செய்ததை பார்த்தவர்கள். அதையெல்லாம் கேட்கல. எதை கேட்டாங்க? ஆண்டவரே நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அதே போல் எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் இதை அனைத்தையும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத உணர்ந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. புனித அகுஸ்தினார் இதைத்தான் ரொம்ப அழகாக சொல்கிறார். இயேசுவிடம் இருந்து அவர்கள் கேட்டது அவர் போதித்த போதனையை போல் போதிக்க வேண்டும் என்பதை அல்ல, அவர் செய்த புதுமையைப் போல அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை. மாறாக இயேசு ஜெபித்ததைப் போல நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். என்ன செய்யணும்? இயேசுவை போன்று ஜெபிப்பதற்கு கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கும், அறிகுறிகள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் அக்டோபர் மாதம் என்ன மாதம்? ஜெபமாலை மாதம். ஜெபமாலை மாதம். ஜெபமாலை மாதம் அக்டோபர் மாதத்தில் மட்டும் நம்ம ஜெபிக்கிறணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வருடம் முழுவதும் நம்ம ஜெபிக்கணும். அதனால்தான் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள்.
ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய இராணுவ வீரர்களை எனக்கு கொடுங்கள், இந்த உலகத்தையே நான் மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த உலகத்தையே மாற்றி காட்டக்கூடிய சக்தி எதற்கு உண்டு? ஜெபமாலைக்கு உண்டு. அல்போன்ஸ் டி லிகோரி அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த புனிதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் ஒருபோதும் நெறி தவறி செல்ல மாட்டார்கள் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறோம், ஜெபமாலை ஜெபிப்போம். அன்னை மரியாள் எப்படி கானாவூர் திருமணத்தில் பரிந்து பேசினார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்விலும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார்கள். இந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். ஆமேன். என் அன்பில் நிலைத்திருந்து வேண்டியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் இயேசு நம்பிக்கையான வாக்குறுதி தருகின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் ஜெபம் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஜெபத்தின் வழியாக இறை வல்லமை பெற முடியும், இறை ஆற்றலை பெற முடியும், கேட்ட அருள்வரங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விண்ணக தந்தையை பார்த்து சிறப்பாக மன்றாடுவோம். நல்லாயனே இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் உம்மை போல நல்ல ஆயனாக இருந்து மக்களை வழிநடத்தி செல்லவும், தங்கள் லட்சிய பாதையில் சோர்ந்து போகாது பணியை தொடர அவர்களுக்கு உம் வல்லமையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நேர்மை உண்மையை பின்பற்றி கடமை மற்றும் பொறுப்புணர்வோடு பணியாற்றி சுயநல மனமின்றி பொதுநல நோக்குடன் உழைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் பெற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெப வீரரான இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது அத்தனை பணிகளுக்கு மத்தியிலும் ஜெபிக்க நீர் நேரம் ஒதுக்கினீர். உம்மை போல நாங்களும் ஜெப வீரர்களாக வாழ்ந்திட தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள இறைவா, துன்பங்களாலும் துயரங்களாலும் வறுமையாலும் வாடிக்கொண்டிருக்கும் அனைவர் மீதும் இறங்கி ஆசி வழங்கி உம் திருமுக ஒளியை அவர்கள் மீது வீசி அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் உருவே இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வழியாக எங்கள் இல்லம் தோறும் இறைவனின் ஆட்சி நிறைவாக வழங்கி கொண்டிருக்கும் தொலைக்காட்சியின் பொறுப்பாளர்கள், பணியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்ட ஆண்டவரின் ஜெபத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்து இறையாட்சியின் சாட்சிகளாக வாழ்ந்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக சிறப்பாக மௌனமாக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் கேட்ட அருள் வரங்கள் உமக்கு விருப்பமானால் அவற்றை நிறைவாக தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னையே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையினத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்க மிகுந்த இறைவா, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெற வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோழ்ந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழிசை பாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகி, அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாகி நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்மை மீட்க வந்தவர். இவர் தருகின்ற தெய்வீக விருந்திற்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவனின் உள்ளத்தில் நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தன்னை காத்து நித்திய வாழ்விற்கு என்னை அழைத்துச் செல்வதாக. ஆமென். உயிராக உணர்வாக வா, 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை வழியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. மறையாது குறையாது
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு வரமருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே. அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே.